வணக்கம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான ஒரு கொண்டாட்டம் எப்படி நமக்கு ஒரு பெரிய பாரமா மாறுது? ஆமாங்க, திருமணங்கள பத்தி தான் பேச போறோம். வாங்க, இந்த ஆழமான சமூக பிரச்சனைய கொஞ்சம் அலசி பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த எல்லா கருத்துகளுமே பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா அவர்கள் எழுதின கர்ச்சீலே விவாக சமாஜ் பர் போஜ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி புத்தகத்தோட சுருக்கம் தான். அதுல இருந்து தான் இந்த முக்கியமான விஷயங்களை நாம எடுத்திருக்கோம். ரொம்ப விசித்திரமா இல்ல? நம்ம வாழ்க்கையோட சந்தோஷமான ஒரு கொண்டாட்டம் அது எப்படிங்க நமக்கு இவ்ளோ பெரிய மன அழுத்தத்தையும் கடனையும் கொண்டு வந்து சேர்க்குது? இந்த ஒரு கேள்விக்கு பதில தேடிதான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நாம பாக்குற இந்த ஆடம்பரமான திருமண ஊர்வலங்கள், பேண்டு வாத்தியம், கொண்டாட்டம் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதோட வரலாற்று பின்னணிய கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. அந்த காலத்துல பெரிய பெரிய நிலப்பிரபுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஆரவாரமா மேளதாளத்தோட போய் கிராமங்கள தாக்குவாங்க. எதுக்கு? அங்க இருக்கிற செல்வத்தை கொள்ளையடிக்க, பெண்களை கடத்திட்டு வர. இந்த காட்சிய மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கும் நம்ம கல்யாண ஊர்வலத்துக்கும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கு. இப்ப பாருங்க எவ்வளவு ஒற்றுமைன்னு. ஒரு பக்கம் அந்த காலத்து படையெடுப்பு, இன்னொரு பக்கம் நம்ம காலத்து கல்யாண ஊர்வலம். அங்கேயும் பெரிய சத்தம், இங்கேயும் பெரிய சத்தம். அங்க அதிகாரத்தை காட்டினாங்க, இங்க பணபலத்தை காட்டுறோம். சொல்லப்போனா ரெண்டுமே ஒரு விதமான ஆதிக்க மனப்பான்மையோட வெளிப்பாடுதானே தோணுது, இல்லையா? சரி, இந்த வரலாற்று பின்னணி ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால இப்போதைய குடும்பங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பகட்டும் ஆடம்பரமும் எப்படி அவங்கள ஒரு தீராத கடன் சுழற்சிக்குள்ள தள்ளுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆசிரியர் சொல்ற இந்த வார்த்தைகள் மனச தைக்கிற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு குடும்பமும் வெளியில சிரிச்சு பேசி நலம் விரும்பி மாதிரி நடிச்சாலும் மனசுக்குள்ள ஒருத்தர் இன்னொருத்தரை எப்படி பொருளாதார ரீதியா காலி பண்ணலான்னு தான் திட்டம் போடுறாங்கன்னு சொல்றாரு. இது எவ்ளோ பெரிய சோகம் பாருங்க. இந்த நிதி சுரண்டல் எப்படி நடக்குது பாருங்க. ஒரே ஒரு நாள் போடுறதுக்கு லட்சக்கணக்கில் ட்ரெஸ், தேவையே இல்லாத அலங்காரங்கள், ஆடம்பரங்கள், அப்புறம் நூத்துக்கணக்கான பேருக்கு விருந்து வைக்கணுங்கிற கட்டாயம். முக்கியமா நாம இருக்கிறத விட பெரிய பணக்காரங்களா காட்டிக்கணும்னு ஒரு போட்டி. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை கொண்டாட்டமா இல்லாம ஒரு பந்தயமா மாத்திருது. இந்த சமூக பழக்க வழக்கங்களோட கொடுமைய விளக்க ஆசிரியர் ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துறாரு. அத பிசாசினி, அதாவது ஒரு அரக்கின்னு சொல்றாரு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கொண்டாட்ட மாதிரி தெரியும். ஆனா மெதுவா அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை, நிம்மதிய, பணத்தை எல்லாத்தையும் உறிஞ்சு குடிச்சிரும்னு சொல்றாரு. பூத்தன மாதிரி ஒரு அரக்கி. அப்போ இந்த அரக்கிக்கு இரையா இந்த கல்யாண செலவை சமாளிக்க குடும்பங்கள் என்ன பண்ணுது? அவங்களுக்கு முன்னாடி மூணே வழிதான் இருக்கு. ஒன்னு லஞ்சம், ஊழல்னு நேர்மையற்ற வழியில பணத்தை சம்பாதிக்கிறது. இல்லனா பல வருஷத்துக்கு வயித்தையும் வாயையும் கட்டி வாழ்றது. மூணாவது தலைமுறைக்கும் அடைக்க முடியாத அளவுக்கு கடன் வாங்குறது. அப்ப இதுலேந்து தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுக்கு நாம முதல்ல ஒரு கேள்விய கேட்கணும். நாம பாரம்பரியம்னு சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே நம்ம மதத்தோட, புனிதத்தோட சம்பந்தப்பட்டதா, இல்ல இது வெறும் அந்தந்த பகுதியில இருக்கிற ஒரு பழக்கம் மட்டும்தானா? யோசிச்சு பாருங்க. நம்ம இந்து கலாச்சாரத்துக்குள்ளேயே எவ்வளோ வித்தியாசங்கள். உதாரணத்துக்கு வட இந்தியால இருக்கிற பர்தா முறை நம்ம தென்னிந்தியாலயோ, குஜராத், மகாராஷ்டிராலயோ இல்ல. இதுல இருந்தே தெரியலையா? இதுல பலதும் மதத்தோட கட்டாயம் இல்ல, அது அந்தந்த இடத்துல உருவான பழக்க வழக்கங்கள் தான். அப்போ அதை மாத்தவும் முடியும். நம்ம நாட்டை விட்டு வெளியில போனா இன்னும் விசித்திரமான பழக்கங்கள்லாம் இருக்கு. பிலிப்பீன்ஸ்ல தலைய முட்டிப்பாங்களாம், நைஜீரியாவுல மாப்பிளைக்கு சவுக்கடியா. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. அப்போ தீர்வென்ன? ரொம்ப சிம்பிள். இந்த பகட்டையும் ஆடம்பரத்தையும் நிராகரிக்கிறது தான். எளிமையா இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை வரவழைக்கிறது தான் ஒரே தீர்வு. சரி, எப்படி எளிமையா பண்றது? அதுக்கு ஆசிரியர் ஒரு 4 வழிகளை சொல்றாரு. 1, கல்யாணத்தை ஒரு பொது நிகழ்ச்சி மாதிரி இல்லாம ஒரு புனிதமான வீட்டு விழாவா நடத்துங்க. 2, விருந்தினர்களோட எண்ணிக்கைய குறைங்க. 2 பக்கமும் ஒரு 10 முக்கியமானவங்க இருந்தா போதும். 3, இந்த பேண்டு, பட்டாசு, ஆடம்பர அலங்காரம் இதெல்லாம் வேணாம். 4, வேட்டி சட்டை, புடவைன்னு நம்ம பாரம்பரிய உடைய எளிமையா அணியுங்க. இதுதான் கண்ணியமும் கூட. ஆனா இங்கதான் ஒரு பெரிய தடை வருது. ஐயோ, 4 பேர் என்ன சொல்லுவாங்கங்கிற பயம். ஆனா உண்மையை யோசிச்சு பாருங்க. நாம என்ன பயப்படுறோம், ஆனா நிஜம் என்னவா இருக்கு? நாம நம்மள ஏழைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில எல்லாரும் இந்த செலவால கஷ்டப்பட்டு ஒரு மாற்றம் வராதான்னு தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா மத்தவங்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா மாறுவீங்க.
ஆசிரியர் இதுக்கு ஒரு அருமையான ஓமை சொல்றாரு. இந்த கெட்ட பாரம்பரியம்ங்கிறது ஒரு சீழ்பிடிச்ச கட்டி மாதிரி. அது வெடிக்கிற நிலைமையில இருக்கு. யாராவது ஒருத்தர் தைரியமா ஒரு சின்ன ஊசிய வச்சு குத்துனா போதும், அது உடைஞ்சிடும். அந்த தைரியமான நபரா நாம ஏன் இருக்கக்கூடாது? சரி, இந்த மாற்றம் வெறும் ஒரு குடும்பத்தோட செலவு குறைக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. இந்த ஒரு சின்ன மாற்றம் நம்ம ஒட்டுமொத்த சமூகத்திலயும் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இப்ப பார்க்கலாம். நம்ம சமூகத்துல கிட்டத்தட்ட பாதி, அதாவது நம்ம பெண்கள், இந்த ஒரு விஷயத்தால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பெண் குழந்தை பிறந்தாலே ஐயோ கல்யாணத்துக்கு செலவு பண்ணணுமேன்னு அது ஒரு நிதிச்சுமையா பாக்குற ஒரு கொடுமையான அமைப்பு எங்க இருக்கு. இத மாத்த வேண்டாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரே ஒரு நாள் கல்யாணத்துக்காக செலவு பண்ற லட்சக்கணக்கான பணத்தை நம்ம மகளோட படிப்புக்காக முதலீடு செஞ்சா, இல்ல அந்த குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக, கடனே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக முதலீடு செஞ்சா, அந்த குடும்பத்தோட வாழ்க்கை எப்படி மாறும்? இந்த ஆடம்பர சுமையிலிருந்து வெளியில வரும்போதுதான் நம்மளால உண்மையான விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடியும். அறிவை வளர்த்துக்கிறது, ஆன்மீகத்துல முன்னேறது, சமூகத்துக்கு சேவை செய்யறது, முக்கியமா நம்ம குடும்பத்தோட நிம்மதியா நேரம் செலவிடுறது, இதுதானேங்க உண்மையான பணக்கார வாழ்க்கை. சரி, இவ்ளோ நேரம் பேசினதோட முக்கியமான சாராம்சம் என்ன? நாம இதிலிருந்து என்ன எடுத்துக்கிட்டு போகணும்? இந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் தான். நம்ம தொடர்ந்து இந்த அர்த்தமே இல்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்க போறோமா, இல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஞானமான எதிர்காலத்தை உருவாக்குற சிற்பிகளா மாற போறோமா? முடிவு நம்ம கையில தான் இருக்கு. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கலாம். உண்மையான செழிப்புங்கிறது நாம ஒரு நாள் ஊருக்கே காட்டுற பணத்துல இல்ல, அது நம்ம வாழ்நாள் முழுக்க நாம சம்பாதிக்கிற அமைதியிலயும் கண்ணியத்திலயும் அன்புலயும் தான் இருக்கு. இந்த சிந்தனைகளை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.